நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷாரா குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ பாஸ்மதி ரைஸும் வச்சு என் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னைக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெளிவாக புரியலைன்னா இதையும் பார்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே 1 கிராம், 1 கிலோவுக்கு 1 கிராம் அளவுக்கு. கூடவே 400 கிராம் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பொன் நிறம் வதக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வெங்காயத்து கூட சேர்த்தா தான் நல்லா ஒரு கலர் கிடைக்கும். ஸோ நம்ம பிரியாணியில் எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி தான் செய்வேன். கலர் யூஸ் பண்ணாதீங்க, அது அன்ஹெல்தி. ஸோ பிரியாணிங்கிறது நம்ம ரெகுலர் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அதில் ரெகுலராக நம்ம கலர் சேர்ந்தோம்னா நம்ம கேன்சர் பண்ணுற வியாதியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சேர்த்துக்காதீங்க. இப்போது ஒரு 5 வேளை அணுகு மாதிரி கொத்தமல்லி, ஒரு 5 வேளை அணுகு மாதிரி புதினா. 1 கிலோவுக்கு 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா 5 வேளை அணுகு மாதிரி கொத்தமல்லி, புதினா ரெண்டும் 5 வேளை அணுகு மாதிரி எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும். பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, மிளகாய் தூள் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் நல்லா ஒரு ஜூஸியாகவும் நல்லா டெண்டராகவும் இருக்கும் சாப்பிடும்போது பிரியாணி. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சேர்த்தாக்க சிக்கன் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேர்த்து ரொம்ப கிளறாமல் செஞ்சிங்கன்னா சூப்பராக பீஸு சூப்பராக வரும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டேன். அது சூப்பர் ஃப்ளேவர் வந்துருச்சு. ஸோ இப்போ 400 கிராம் தக்காளி, 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே 200 ml தயிர், புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, தயிர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸிங்கை கொடுத்து ஃப்ளேம் ஹை பண்ணிக்கிங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். வெறும் 5 நிமிஷம். சிக்கன் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியை அளந்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி வந்து மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி. நம்ம அக்யூரேட்டாக இருக்கும். முழுசாக பார்த்து சமைங்க. பொறுமையாக ஒரு மிக்ஸிங்கை கொடுத்துடலாம். ரொம்ப வந்து அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப ஹார்டெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ கொதி வந்த உடனே நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டேன். நல்லா ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தாச்சு. பொறுமையாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணியும் ரைஸும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதுதான் அளவு. பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.25. பாஸ்மதி அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் பாஸ்மதி அரிசி நான் வந்து ரெகுலராக இண்டியா கேட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ் இண்டியா கேட். ஸோ பப்புள்ஸ் வந்தோடனே நம்ம விட்டுடலாம் எப்போது விட்ட மாதிரி. இப்போ உப்பு, புளிப்பு, காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த அளவு கரெக்டாக இருக்குது. உப்பு, புளிப்பு, காரம் கரெக்டாக இருக்குது. 1 கிலோவுக்கு 20 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துங்க. நல்லா காரம் சாரமாக வேணும்னா 20 கிராம் சேர்த்துக்குங்க. இல்லை எனக்கு மைல்டாக காரம் இருந்தால் போதும், காரம் எனக்கு அதிகமாக வேண்டான்னா 15 கிராம் சேர்த்துங்க.
உப்பு நான் பெரிய டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சேர்த்தேன். அந்த சின்ன ஸ்பூனால் 2 டைம் சேர்த்தேன். ஸோ அதுக்கு கல் உப்பு சேர்த்தேன், கரெக்டாக இருக்குது. நீங்கள் பவுட்ரு உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி சேர்த்துங்க. நான் சேர்த்தது கரெக்டாக இருக்குது. நல்லா பபுள்ஸ் வருது. ஆல்ரவுண்ட் பபுள்ஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா தம் விட்டுறலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தம் விட்டுறலாம் 20 நிமிஷம். ஓகேவா? 20 நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தம் விட்டேன் பாருங்கள். இங்கே வந்து நியூஸ் பேப்பர் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு வெயிட் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இதில் கேப்பாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி ஓப்பன் பண்ணி மைல்டாக மெழுகிற மாதிரி இருக்குது பாருங்கள் அடுப்பு. அவ்வளோதான். 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். பிஸ்மில்லா. பிரியாணி பாருங்கள், அப்படியே பூத்து மல்லிகைப்பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்கள். ஸோ அப்படி பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி பிரியாணி தான். என்ன ஒரு ஃப்ளேவரு. நீங்கள் செஞ்ச பிரியாணி வேறு லெவல் இருக்குது பாருங்கள். பாஸ்மதி பிரியாணி இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அரிசி அவ்வளோ சூப்பரான பிரியாணி. ஸோ சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். பிரியாணி சாப்பிட போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் பிரிச்சுக்கிட்டு ரைத்தா நல்லா சுட சுட பிரியாணி. பிஸ்மில்லா. வேறு லெவலுங்க. பாஸ்மதி ரைஸ் பிரியாணினாலும் வேறு லெவல் டேஸ்ட்டு தான். சூப்பர், அல்டிமேட். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.